திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுகவினுடைய பிடிவாதத்தின் காரணமாக ஒரு ஒரு உயிரானது இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். தொடர்ந்து ஆசிரியர் போராட்டம், போர்க்கொடி போன்ற விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் திமுக குழப்பத்தில் இருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டுவதற்காக 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறார்கள். திருப்பூரில் பிரதானமான சாலையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, கிட்டத்தட்ட 600 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டு நடு இரவில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? விவரங்களை பார்க்கலாம். விரைவில் 17 அமைச்சர்கள் கம்பி எண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பாஜகவின் தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அவங்களால காப்பாற்ற முடியல. அதை செவிலியர்களை போய் அரெஸ்ட் பண்றீங்களே நீங்களாம் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. விவரங்களை பார்க்கலாம். விஜய் சென்றாலே அந்த பகுதியில் பிரச்சனை ஏற்படுவது வழக்கம் என்று ஆகிவிட்டதுங்க. அவரோட வாகனத்தை பின்தொடர்ந்த சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைலைட்ஸ்.